கனடா எடுத்து வாரேன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கம்பெனி எங்களை ஏமாற்றி போட்டான். கிட்டத்தட்ட 15 lakhs இவர் மட்டும் ஏமாந்துருக்கார். எனக்கிட்டையும் இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு. அதைத்தான் இவரும் சொல்கிறா இல்லை அது வேறையா இது வேறையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒரு ஐடியா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு 6 மாதத்துக்கு முதல் நினைக்கிறேன் கண்டினியூஸாக எனக்கு எல்லாருமே அனுப்பி இதை பற்றி பாருங்கள், இதை பற்றி சொல்லுங்கள், இது ஸ்கேமா, இது நல்லம்மா, இதில் இது இவ்வளோ கேட்காங்க, நான் கொடுக்கவா சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு பர்டிகுலர் ஐடியா ஒன்றை பற்றி. அந்த ஐடி டிக்டாக் ஐடியா ஒன்று தான். அந்த ஐடியை நானும் இப்போ செக் பண்ணினேன். அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே கனடாவுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா யாருமே ரியலாக முகத்தை காட்டி வீடியோ போடுறல. அந்த ஐடியில் ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸில் என்னென்னா ஏர்போர்ட்டில் ஆக்கள் நடந்து வருவாங்க தானே, அதில் ஏர்போர்ட்டில் ப்ரௌன் ஆக்கள், அதாவது அநேகமாக ஸ்ரீலங்கன் இந்தியன் ஃபேஸில் இருக்கிற ப்ரௌன் ஆக்கள் நடந்து வரது, ஃபேமிலியோட நடந்து வரது, அப்படி இல்லாட்டி அவங்க அந்த பாக்ஸ் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து நடந்து வரத வீடியோ எடுத்து போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ஏஜென்சி கூடாக கனடாவுக்கு வந்த நபர் என்று சொல்லி நிறைய வீடியோ ஏர்போர்ட்டில் நின்று போட்டிருந்தீங்க. அப்போ அதை எனக்கிட்ட அனுப்பினாங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் அதில் போட்டிருக்கிற வீடியோலாம் பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஏர்போர்ட்டில் வாராக்கள் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கு. அப்படி வாராக்கள் கூட அந்த வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்கல, அவங்க சாதாரணமாக சும்மா நடந்துட்டு போகிறாங்க. அதை யாரோ சைடில் நின்று வீடியோ எடுத்து எங்கள் ஏஜென்சி கூட வந்துட்டு போடுறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ அப்படி கனடாவுக்கு வந்த ஒரு ஆள் நான் இந்த ஏஜென்சி கூட தான் வந்தேன்னு சொல்லி அவர் சொன்னால் எஸ், அதில் ஒரு சின்ன ஒரு நம்பத்தன்மை இருக்கும். அப்படி இல்லாட்டி இவங்கடன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று தான், அந்த வெப்சைட்டில் இவங்களுக்கு கூடாக கனடாவுக்கு போனாக்களை பற்றி போட்டாங்கன்னு சொன்னால் எஸ், அதுலேயே ஒரு நம்பத்தன்மை இருக்கும். ஏர்போர்ட்டில் நின்று வீடியோ எடுத்து போடுறத நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு சொல்லி நான் என்ன கேட்குறாங்கன்னா கேட்டிருந்தேன். எனக்கு இது பார்க்க ஸ்கெட்சியாக இருக்கு, இதை பற்றி எனக்கு தெரியலை, நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் என்கிட்ட அந்த பர்டிகுலர் ஐடியா, அந்த ஐடியா பற்றி எந்நேரமும் என்கிட்ட கேள்வி தான். ஒரு நாளைக்கு எப்படி 2-3 பேர் கமெண்ட் பண்ணுவோம். அந்த ஐடியா எந்த வீடியோஸில் டேக் பண்ணி இந்த ஐடியா கொஞ்சம் பாருங்கள், இது நல்லம்மா, இவர் இவ்வளோ ஹக்கர், இது நான் போகிறேன், நீ செய்ய போகிறேன், ஆல்ரெடி பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி மோஸ்ட் கொடுக்க போகிறேன், நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று தாங்கன்னு சொல்லி நிறைய கொஸ்டின். ஸோ அப்படி என்கிட்ட கேட்டாக்கள் எல்லாருக்குமே நான் சொன்ன ஆன்சர் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டெலிகிராம்லேயும் கேட்குற, கொமெண்ட்லேயும் கேட்குற, வேண்டாம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே உங்களை தேடி கண்டுபிடிக்கலன்னா போய் பாருங்கள், நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் சொன்ன ஆன்சர் என்னென்னா, நீங்கள் அது சாதாரணமாக ஜஸ்ட் வீடியோ போடுறாங்க, அதில் உண்மையாக வந்தாக்கள் இல்லையான்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவில் வீடியோவில் அந்த நடந்து வாராக்கள் இந்த ஏஜென்சியோட பேரை சொல்லி நான் அந்த ஏஜென்சி கூட தான் வந்தேன்னு சொல்லணும். போலாவது அப்படி சொல்லலை, அவங்க சும்மா அவங்களோட நடந்து போகிறாங்க, வீடியோ எடுத்து போட்டு இது எங்கட ஏஜென்சி கூட வந்தாக்கள், இங்கேருந்து வந்தீங்க இங்கேருந்து போட்டிருக்கு. இது எவ்வளவுக்கு இதில் இருக்கிற உண்மைத்தன்மை எனக்கு விளங்கலைன்னு சொல்லி நிறைய பேர் வார்ன் பண்ணியிருந்தேன் நான். ஆனால் இப்போ இவர் இந்த சொல்லியிருக்கிறதும் நான் அந்த வார்ன் பண்ணினதும் ஒண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது. மேபி ஒண்டா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஏஜென்சி அவங்க சரியாக தான் செஞ்சுருப்பாங்க. மேபி இவர் சொல்லிக்கிறது வேறொரு ஏஜென்சியாக கூட இருக்கலாம். மேபி ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் அவர்கிட்ட கேட்டு வந்தாக்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அப்படி இல்லாட்டி உங்களோட ஊரில் இருந்து யாராவது கனடாவுக்கு வந்து கனடாவில் இறங்கினதுக்கு பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கினதுக்கு பிறகு அவங்க இந்த ஏஜென்சி கூட தான் நான் வந்தேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் மட்டும் அந்த ஏஜென்சியை நம்பி போங்க. சும்மா சொல்கிற இப்படி போடுற ஏஜென்சியெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக கனடாக்கில் இருந்து இந்த ஏஜென்சி கூட வாங்கன்னு சொல்கிற எல்லாரையுமே நம்பலாமான்னு கேட்டால் அப்படி நம்பலாம். என்ன காரணம்னா, ஒரு ஏஜென்சிக்காரன் ஒரு ஆள் கனடாவில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து நீங்கள் எங்கட ஏஜென்சி கூட வந்தேன்னு சொல்லுங்கன்னா அவர் சொல்லிப்பட்டு போவார், பணத்தை வாங்கி போட்டு. ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நம்பிக்கையாக தெரிஞ்சாக்கள் அப்படி இல்லாட்டி உங்களோட ஊரில் இருந்து யார் வந்திருக்காங்களா, இந்த ரெண்டையும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அப்படி இல்லாட்டி உங்களோட ஊரில் இருந்து வந்த அப்ளை பண்ணின மட்டும் இல்லை, அப்ளை பண்ணி விசா ரிஜெக்ட் ஆனாக்கள்கிட்ட கைக்க வேணாம். அப்படி செஞ்சு கனடா வந்து இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கினது பிறகு அவர் உங்கள்கிட்ட சொல்லி இந்த ஏஜென்சி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் அவரை மட்டும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி தான் எனக்கு அந்நேரம் கேட்ட எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தெரியல, நான் இவர் சொல்கிறதும் அந்த ஆல்ரெடி அந்த கேட்ட அந்த ஏர்போர்ட்டில் நின்று வீடியோ எடுத்து போட்டுற அந்த ஏஜென்சியும் ஒண்டா அப்படி இல்லாட்டி அது வேறையான்னு சொல்லி எனக்கு ஷுவராக தெரியலை. உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்சால் வேறு யாராவது இதே மாதிரி ஸ்கேமரில் மாட்டிருந்தீங்கன்னா அதுவும் ஒன்றா இல்லை அது சரியாக தான் செஞ்சுருக்காங்க, இது வேற ஒரு விஷயத்தை பற்றி இவர் கதைக்கிறான்னு சொல்லி
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹேவ் நோ ஐடியா. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த ஏஜென்சி அந்த கதையை பற்றி ஆக்கள் கதைக்கிறத விட்டுட்டாங்க. எனக்கு இவர் கமெண்ட் போட்டதுக்கு பிறகு தான் எனக்கு அது ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முதல் நினைக்கிறேன், போன வின்டருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயமெல்லாம் நடந்தது. மேபி ஐ டோன்ட் நோ, அது நடந்திருக்கலாம் நடக்காம விட்டுருக்கலாம், என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால், அப்படிலாட்டி உங்களுக்கு யாருனானே உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அப்படிலாம் நீங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஏஜென்சி கூடாக இங்கே வந்து இறங்கி நாளாக இருப்பீங்கன்னு, அப்படி இல்லாட்டி அந்த ஏஜென்சி உங்களை ஏமாற்றிருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்களை ஏமாற்றினதாக இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.